ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாம்ஸ் குக்கிங் சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மட்டன் கொத்து ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது வந்து எப்படி செய்கிறன்றதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் லாஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி வடிசட்டி வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் தான் வைக்க போகிறோம். ஸ்பீடாக வச்சா அப்புறம் அடி பிடிச்சிடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சு நம்ம சமைக்கலாம். அடுப்பு வந்து இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு வடிசட்டி சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வடிசட்டி சூடாகின உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி ஆயில் சூடான உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஆயில் நல்லா இப்போ ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதெல்லாம் வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி போடணும். பெருசாக இருந்தால் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே வெங்காயமாக டேஸ்ட்டு சரி வராது. அதனால் நம்ம வெங்காயம் நல்லா சின்னதாக வெட்டி போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வரைக்கும் நம்ம நல்லா கலரி விட்டு தான் இருக்கணும். ஆயில் வந்து நீங்கள் கம்மியாக ஊற்றிருந்தீங்கன்னா நீங்கள் அடி பிடிச்சிடாலும் நீங்கள் எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக அதை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதில் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளினால சின்னதாக வெட்டி போட்டுக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழமாக இருக்கிறதா பார்த்து எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட் வரும். தக்காளினால நீங்கள் சின்னதாக வெட்டி போட்டுக்கோங்க. பெருசாக போட்டிங்கன்னா டேஸ்ட் தெரியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் எடுத்து வச்சுக்கிறோம். அதெல்லாம் ஒட்டுக்கா போட்டுக்கலாம். எல்லாம் மசாலாலாம் எவ்வளோ போடணும், எத்தனை டேபிள் ஸ்பூன் போடணும் நான் லாஸ்ட்டாக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டுக்கிறதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம நல்லா கிளறி விடணும். இல்லை அடி பிடிச்சிக்கலாம். அதில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையான கருவேப்பிலையை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். வேணா கூட நீங்கள் ஆயில் ஊற்றிக்கலாம். நான் வந்து இதில் மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து இப்போ நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டை உங்களுக்கு வேணுன்னா கூட இன்னொரு முட்டை கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். முட்டை போட்டுக்கலாம் அடி பிடிக்கும். ஆனால் நீங்கள் விடாமல் கிளறி விட்டே இருங்க. இந்த டைம் உங்களுக்கு வேணுன்னா கூட உப்பு போட்டுக்கோங்க. நான் மசாலாலாம் போடுறப்ப அதிலே சேர்த்து போட்டேன். உங்களுக்கு வேணால் இப்போ கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 கரண்டி மட்டன் குழம்பு ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் நேற்று வச்சு மட்டன் குழம்பு இருந்துச்சு, அதான் ஊற்றுறேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். குழம்பு ஊற்றின உடனே சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம குழம்பு ஊற்றி நல்லா கிளறி விட்டே இருக்கலாம். வேணுன்னா நீங்கள் இன்னும் கூட குழம்பு ஊற்றிக்கலாம். அடி பிடிக்காமல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கிளறியாச்சு. அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற தோசையை போட்டுக்கலாம். அதில் வந்து நான் கோதுமை தோசை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு என்ன தோசை வேணாலும் போட்டுக்கலாம். மாவு தோசையும் போட்டுக்கலாம். சப்பாத்தி, பரோட்டா எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான ஒரு தோசை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை தோசை வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா தோசை போட்டு நல்லா கிளறி விட்டே இருக்கணும். கிளறது விட்டிங்கன்னா அடி பிடிச்சிக்கும். நல்லா நம்ம போட்ட தோசை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தோசை போட்டாலும் கிளறி விட்டே தான் இருக்கணும் விடாமல். பார்த்தீங்கன்னா கிளறியாச்சு. அதில் 1 கப் ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் வந்து நம்மளால் உதிரியாக இருக்க மாதிரி எடுத்து நல்லா போட்டுக்கலாம். கட்டியாக இருந்தால் கிளற முடியாது. அதனால் நல்லா உதிரியாக எடுத்து போட்டுக்கலாம். ரைஸ் போட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ரைஸ் போட்டாலும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அடியிலேருந்து எடுத்து கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை கிளறி மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து எடுத்துக்கலாம். மூடி வைக்கிறப்ப வேணால் நீங்கள் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கிளறி மூடி வச்சு எடுத்துக்கிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் கொத்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். நான் வந்து எடுத்து வச்சுக்கிற பிளேட்னா இதில் தான் இப்போ போட போகிறேன். இந்த பிளேட்டில் நம்ம பிளேட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் கொத்து ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வேணும்னா நீங்கள் லாஸ்ட்டாக கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வாவ், சூப்பர் கைஸ். நம்ம மட்டன் கொத்து ரைஸ் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறேன், எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் 15 இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.